தமிழகத்தில் நிச்சயம் தேஜே கூட்டணி வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் பாஜக அரசு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. பீகார், மேற்கு வங்கம் மற்றும் தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கும். கேரளாவிலும் நல்ல வாய்ப்புகள் உள்ளன. நாட்டின் விவசாய பட்ஜெட் 2014 சுமார் ரூபாய் 22,000 கோடியாக இருந்தது. இன்று அது ரூபாய் 1.37 லட்சம் கோடியாக உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 60 கோடி ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி, சமையல் எரிவாயு, மின்சாரம், குடிநீர், இலவச ரேஷன் பொருட்கள், ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சேவை ஆகியவற்றை நாங்கள் வழங்கியுள்ளோம். அதாவது 14 கோடி குடும்பங்கள் அடிப்படை கஷ்டங்கள் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். 75 ஆண்டுகளில் எந்த அரசாங்கமும் செய்ய முடியாத ஒன்று. நாங்கள் அனைத்து இந்திய மொழிகளிலும் மதிக்கின்றோம். ஸ்டாலினுக்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான். தமிழில் மருத்துவம் கற்றுக் கொடுங்கள், ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? தமிழில் பொறியியல் கற்றுக் கொடுங்கள், ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது? நான் மக்களின் மனநிலையை பற்றி பேசுகின்றேன். தமிழக மக்கள் ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, உறவினர்களுக்கு சலுகை அளித்தல் மற்றும் குடும்ப சண்டைகள் ஆகியவற்றால் சலித்து போய் உள்ளனர். திமுக ஆட்சியில் பரவலான ஊழல், அது மிக நீண்ட பட்டியல். ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளது என அமித்ஷா தெரிவித்துள்ளார்.